1962 கேரள மாநிலத்துல பிறந்திருக்காங்க. 16 வயசுல சீதா படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ஆனா முதல்ல ரிலீஸ் ஆகி லட்சாவதி படம் தான் இவங்களுக்கான அறிமுக படமா மாறி இருக்கு. சக்களத்திங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த 7 நாட்கள் படத்துல நடிச்சது மூலமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. சிவாஜி அவங்களோட ஜோடி சேர்ந்திருக்காங்க. 20 வயசுல யாரும் ஏற்று நடிக்க தயங்குற வயதான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இதனால இவங்க கெரியரே போக போகுதுன்னு பேசினாங்களாம். ஆனா அடுத்தடுத்து சிவகுமார், ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் அப்போதைய முன்னணி நடிகர்களோட ஜோடி சேர்ந்து பிரபல நடிகையா மாறினாங்க. எங்கேயோ கேட்ட குரல் படத்துல மனம் கனத்து போகக்கூடிய வசனங்களை பேசி கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நடிப்பை வெளிக்காமிச்சிருப்பாங்க. இவங்க தங்கச்சி ராதாவும் அந்த சமயத்துல முன்னணி நாயகியா வலம் வந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 250க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவன் இவன் ஜிகர் தண்டான்னு சில படங்கள்ல நேர்த்தியான நடிப்பை வெளிக்காமிச்சவங்க சீரியல்லையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை சரியா அமையலைனாலும் சினிமா வாழ்க்கையில தன் நடிப்பு மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் அம்பிகா அவர்கள்.